ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம ஃபிஷ் மசாலா பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் 1/2 kg ஃபிஷ் எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன ஃபிஷ் வேணுனாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் தேங்காய் பால். இதுக்கு வந்து நம்ம மசாலா பண்ணுறதுக்கு அரைக்கணும், நம்ம மசாலா அரைக்கணும். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அரைக்க வேண்டியதுக்கு ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டான்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் கூட வேணுனாலும் மிளகாத்தூளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் கூட வச்சிங்கன்னா. இப்போ நான் 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். மிளகாத்தூளும் வந்து ஒரு கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு வந்து ஒரு 10 பல் பூண்டு வச்சுருக்கேன். ஒரு துண்டு 1 இன்ச்சுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், ஒரு டீஸ்பூனுக்கு வந்து மிளகு வச்சுருக்கேன். அது இல்லாமல் தனியாத்தூள் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இதோட மஞ்சத்தூளும் போட்டு நம்ம கொஞ்சம் அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் பால் ஊற்றுறதுனால வந்து கொஞ்சம் தான் வந்து நான் துருவல் போட்டேன். கொஞ்சம் மிளகு, இதில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் தான் மிளகாத்தூள் போடுறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள், இதோட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிக்க போகிறோம். இப்போ மசாலா அரைச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் வந்து இந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கலாம். மசாலாவும் நல்லா வதங்கி வருது. இப்போ நம்ம 1 கப் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இந்த மிக்சிலேயே வந்து நான் கழுவி ஊற்றிடுறேன். இது ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்.
இப்போ மீன் துண்டெல்லாம் வந்து அதில் போட்டுடலாம். இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ நம்ம பார்க்கலாம். நல்லா மீன் வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். 1 கப் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றின பின்னாடி ஒரு கொதி வந்த உடனே நம்ம எடுத்துடணும். ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போடுறேன்னா காரெல்லாம் சரியாக இருக்குது. இந்த மீன் மசாலாவில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணல, புளி ஆட் பண்ணல, வெறும் தேங்காய் பால் தான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா. ஒரு கொதி வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மீன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இது செஞ்சு பாருங்கள். இதில் வந்து புளி ஆட் பண்ணல, தக்காளி ஆட் பண்ணல, ஆனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மீன் டிஷ்ஷஸ் வந்து நிறையா பேர் நிறைய விதமாக செய்வாங்க. ஆனால் இந்த ஒரு மெத்தடும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக எங்கள் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.